அமெரிக்க ஈரான் இடையே கடந்த ஒரு மாதமாக நீடித்து வந்த போரின் பதற்றத்திற்கு மத்தியில் ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் புதிய அறிவிப்பு. ஈரானில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிட்டது என்று அதிரடியாக கூறியுள்ள டிரம்ப், மிக விரைவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சூசகமாக தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது நடத்திய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்தே இந்த ஒரு மாத கால போர் மூண்டது. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் இருந்த அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் கடுமையான தாக்குதல்களை நடத்தியது. இந்த சூழலில்தான் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளரிடம் பேசிய டிரம்ப், ஈரானில் முதல் கெட்ட ஆட்சி அழிக்கப்பட்டு விட்டது, இரண்டாவது ஆட்சியும் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்போது நாங்கள் முற்றிலும் புதிய விவேகமான ஒரு குழுவினருடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். இதுவே ஒரு ஆட்சி மாற்றம்தான் என்று குறிப்பிட்டார். மேலும் ஈரானின் புதிய தலைவராக கருதப்படும் முஸ்தபா காமேனி உயிருடன் இருந்தாலும் படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இணங்கி வந்ததற்கான அடையாளமாக ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற பல எண்ணெய் கப்பல்களை ஈரான் தங்களுக்கு பரிசாக அனுப்பியதாகவும் ட்ரம்ப் ஒரு ஆச்சரியமூட்டும் தகவலை வெளியிட்டார். அமெரிக்க சார்பில் 15 அம்ச அமைதி திட்டம் ஒன்று ஈரானுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு ஈரான் நேரடியாக பதிலளிக்கவில்லை என்றாலும் நட்பு நாடுகள் வழியாக செய்திகள் பரிமாறப்பட்டு வருவதாக கூறியுள்ளது. இந்த பதற்றமான சூழலை தணிக்க பாகிஸ்தான் முக்கிய மத்தியஸ்தராக உருவெடுத்துள்ளது. சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து போன்ற நாடுகளின் ஆதரவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையும் சீனாவும் கூட பாகிஸ்தானின் இந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. ஆக மொத்தம் ஒரு மாத கால இரத்த களரிக்கு பிறகு ஈரானில் ஏற்பட்டதாக கூறப்படும் ஆட்சி மாற்றமும் பாகிஸ்தானின் சமாதான முயற்சிகளும் போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை உலக நாடுகள் மிகுந்த ஆவலுடன் உற்று நோக்கி வருகின்றன.